இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உங்களால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அப்படி பார்த்தா எல்லாராலையுமே இப்பெல்லாம் அற்புதம் செய்ய முடியறதில்ல. எப்படிப்பட்ட ஜனங்களிடமிருந்து ஆண்டவரோட வல்லமை வெளிப்படும் அங்கு? எல்லா விசுவாசிகளாலும் அற்புதம் செய்ய முடியும். இனி என்ன கேட்டான்னா தவறாக, எல்லாராலும் அற்புதம் செய்ய முடியவில்லையே அப்படி சொன்னான். எல்லாராலும் செய்ய முடியும், ஆனால் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. அவங்க என்ன செய்வாங்க? வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவார்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுவார்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புவார்கள், பிசாசை துரத்துவார்கள். கேள்வி என்னன்னா, இப்படிப்பட்ட அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் யார் மூலமாக வெளிப்படும் என்பது தான் கேள்வி. கரெக்டா? கரெக்டாங்க. பாருங்கள், இயேசு சொன்னார் பாருங்கள், யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் ஒரு சில சத்தியங்களை சொல்லுகிறேன் வசனத்தின் அடிப்படையில். நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது யூ ஹாவ் பீன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். நம்முடைய ஆவி மனுஷனிலே நாம் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசு கிறிஸ்துவை போல முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். இந்த 2 நாலேஜ் இருந்தால் போதும் பால். நான் ரட்சிக்கப்பட்டு 35 வருஷம் ஆச்சு. கால் நூற்றாண்டு இந்த சத்தியத்தை அறியலை. ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைடு ஆஸ் வெல் அஸ் ஐ எம் ஃபுல்லி எம்பவர்டு. இந்த நாலேஜ் எனக்கு இல்லாததுனால ஒரு அற்புதம் கூட 25 நூற்றாண்டில் நடக்கலை. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு அற்புதம் நடக்காத நாளே இல்லை. சரிங்களா? முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்? எதை அறிந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்முடைய நாவிலே, நம்முடைய நிழலிலே, நம்முடைய கரத்தில் எவ்வளவு சூப்பர் நேச்சுரல் பவர் வைத்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். மூன்றாவது முக்கியமானது ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? அதை நம்ம வாயால் பேசணும். வேதம் முழுவதும் பாருங்கள் அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்வோமா? பேசுனா யாரு? தாவீது. என்ன பேசுனா? இதை அறிந்திருந்தான். ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தி இன்னைக்கு பயன்படுத்த போகிறார் என்கிற நாலேஜ் இருந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன் என்று பேசினான் பாருங்க. இந்த சத்தியத்தை அறிந்து பேசும் பொழுது அந்த வல்லமை வெளிப்படுது. ரைட்? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இன்றைக்கு காலையில் ஒரு ஃபோன் வந்தது. ஒரு தம்பி அழுதான் ரெட் ஹில்ஸ்லேருந்து. என்னன்னா, நான் இன்றைக்கி தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அழுதான். ஏப்பா, எப்படி உன் நம்பர், என் நம்பர் உனக்கு கிடைத்தது என்று சொல்லி கேட்டேன். காலையிலே 4:30 6 மணி வரைக்கும் நானும் மனைவியும் அழுது ஜெபித்தோம். நாங்கள் இதான் எங்கள் ப்ராக்டிஸு. 5 வருஷமாக அழுது ஜெபிக்கிறோம். ஆனால் கடன் 45 லட்ச ரூபா கடன். டெய்லி வேலைக்கு போகிறவன் 5 வருஷம் பெந்தேவஸ்து சபைக்கு போகிறான். 45 லட்ச ரூபா கடன். என்கிட்ட பேசும்போது அழுதுகிட்டே தான் பேசுகிறான். அப்போ நான் சொன்னேன், உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்காத அப்படின்னு. என்ன அங்கிள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், அழுகையின் ஜபத்துக்கு 5 பைசா கிடைக்காதப்பா. யாருக்கு அழுக வரும்? அவிசுவாசிக்கிறவர்கள் தான் அழுக வரும். அவிசுவாசத்தோடு ஜபித்தால் எதுவுமே கிடைக்காது என்று யாக்கோபில் எழுதுகிறார். ஏன் இவர்கள் அவிசுவாசிக்கிறார்கள்? ஏன் இவர்களால் அற்புதம் செய்ய முடியவில்லை என்றால், தேவன் அவருடைய பிள்ளையாகிய தன்னை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. எதனால தேவன் உங்களை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார்? நான் முதல்ல சொன்ன பாருங்க, யூ ஹேவ் பீன் ஃபுல்லி குவாலிஃபைட் இன் யுவர் ஸ்பிரிட் மேன். எஸ், அதனால தான் ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14 என்ன சொல்லுது? யூ ஹேவ் பீன் ஃபுல்லி குவாலிஃபைட். இதை நான் 25 நூற்றாண்டு அறியலை. இரண்டாவது, எதை அறியவில்லை என்றால், எனக்குள்ள பயங்கரமான பவர் வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. ரைட்? அந்த நாலேஜ் மாத்திரம் போதாது. அந்த நாலேஜினால நீங்கள் பேசணும். தம்பி, இன்றையிலிருந்து நீ ஒரு சமாதானத்தை அனுபவிப்பாய் என்று சொன்னேன். அவன் மனைவிக்கு முட்டுவலி, தோள்பட்ட வலி பல ஆண்டுகளாக. நான் பேசினேன், இப்பொழுதே சுகம் உண்டாகட்டுன்னு பேசினேன். அப்போது இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன்னு சொன்னான். இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே காண்பதில்லை என்று சொன்னார். ரைட்? அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்ற டிக்ளரேஷனும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த கலையை
நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் மறுபடி பிறந்த அன்றே இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய முடியும், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. அந்த நாலேஜை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள் அருமையானவர்களே. எப்படி கிமு முதல் நூற்றாண்டிலே பரலோகம் பயங்கரமான அற்புதங்களை பூமியிலே செய்து தேவனுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்ததோ, அதை போல 21வது நூற்றாண்டிலே நம் மூலமாக பலத்த அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூமி எங்கும் பறைசாற்றும்படியாக தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். எதை போல தெரியுமா? கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசுவை நம்பி இருந்தது பரலோகம், கிபி முதல் நூற்றாண்டிலே சீஷர்களை நம்பி இருந்த பரலோகம், 21வது நூற்றாண்டிலே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் நம்பி இருக்கிறது. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.